ஒரு வேடனோட வலையில சிக்கிக்கிட்ட மான் அங்கும் இங்கும் துள்ளி குதிக்குது. இத பார்த்துக்கிட்டு இருந்த வேடன் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. மான் மாட்டிக்கிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். வந்தோடனே இந்த மான் அங்கும் இங்கும் துள்ளி குதிக்குது. அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் இந்த அளவுக்கு துள்ளி குதிக்குது அப்படின்னு. அங்க ஒரு மனிதர் ஒருத்தர் வராரு. அவருக்கு இந்த விலங்குகள் பேசுறதெல்லாம் புரியிற சக்தி இருக்கு. அப்ப அவர்ட்ட இந்த மான் சில விஷயங்கள சொல்லுது. என்னுடைய குட்டி ஒண்ணு இருக்கு. நான் அதுக்கு ஒரு பால் குடுக்கணும். என்னைய இவர்ட்ட இருந்து விடுவிச்சு குடுங்க. நான் அதுக்கு பால் குடுத்துட்டு நான் திரும்பி வந்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை குடுக்குது. அதோட அந்த மனிதர் என்ன செய்றாரு, அந்த வேடன்ட்ட கேட்கிறாரு, இந்த மாரி இந்த மான ஒரு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருப்பா. அது போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லவும், அந்த வேடன் சொல்றான், இது என்ன கதையா இருக்கு? அது எப்படி விலங்குகள் பேசும்? அது பேசுறது உங்களுக்கு எப்படி புரியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இல்ல என்னைய நம்பு. ஒரே ஒரு தடவ அந்த விலங்க விடு. அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் விட முடியாதுப்பா! அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் சொல்லிறாரு. அதுக்கு அந்த மாமனிதர் சொல்றாரு, அந்த மானுக்கு பதிலா நான் இந்த இடத்துல இருக்கேன். அந்த மான் வரலைன்னா நீ என்னைய தண்டிச்சுரு. அந்த மான் கண்டிப்பா திரும்பி வரும் அப்படின்னு சொன்னோனே, இந்த வேடனுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. சரி இந்த இவ்வளோ பெரிய மனிதர் அவர் முகத்த பார்த்தா அவ்வளோ ஒரு பிரகாசம் ஒளியோட இருக்காரு. அவர் சொல்றத நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அந்த மானையும் விட்டுறாரு. அந்த மான் கொஞ்சம் தூரம் போயிட்டு 1/2 மணி நேரம் சென்று தன்னுடைய குட்டியோட திரும்பி வருது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு அந்த மான் சொல்லியிருக்கு, "என்னுடைய குட்டிய தனியா விட்டுட்டு வரக்கு எனக்கு மனசு இல்ல. என்னுடைய குட்டியும், நானும் அந்த வேடனோடயே போறோம்." அப்படி சொல்லிட்டு அந்த மான் சொல்லுது. இத கேட்டோன, அங்க இருந்த பெரியவருக்கும், அந்த வேடனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வேடன் கேட்குறான், "இப்படிப்பட்ட ஒரு விஷயமா? பேசுறது உங்களால உணர முடிகிறதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் நினைக்கிறான். அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது அந்த வேடனுக்கு. இவரு சாதாரண மனிதர் கிடையாது. இவர் இறைவனால அனுப்பப்பட்ட மிகப்பெரிய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு, இந்த வேடன் தன்னுடைய அந்த வேட்டையாடுறதெல்லாம் விட்டுட்டு, அந்த மனிதருடைய தன்னுடைய பயணத்த மேற்கொள்றாரு.